Hello everyone. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா NCERT bookல இருக்கிற units and measurement lessonல இருக்கிற example question நம்ம ஒவ்வொண்ணா சால்வ் பண்ண போறோம். வாங்க क्वेश्चंस பார்க்கலாம். Okay. Question number 4. The sun's angular diameter is measured to be. நல்லா பாரு. இது நல்லா பார்த்தனே இது செகண்ட்ஸ்ல இருக்கு. ரெண்டு கமா போட்டுருக்காங்க பட் கொஞ்சம் கேப் விட்டுட்டாங்க. Distance d of the sun from the earth. இது நம்ம the angular diameter of the sun. So இது வந்து sun. இந்த sun நான் எங்க இருந்து பார்க்கறேன்? நம்ம அழகான எர்த்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல நமக்கு அப்டைன் ஆகிற ஆங்கிள் எவ்வளவு டிகிரி? So டிகிரி இல்ல மினிட்ஸ் இருக்கு. மினிட்ஸ் கரெக்ட்டா? உன்கிட்ட எந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க? இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ அப்ராக்ஸிமேட்லா ஞாபகம் இருக்கா இது என்ன வேல்யூன்னு? என்ன வேல்யூ இது? வெரி குட் 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். அதாவது எர்த்துக்கும் சன்னுக்கு நடுவுல இருக்கிற ஆவரேஜ் டிஸ்டன்ஸ். சரியா? இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. உன்கிட்ட கேக்குறது என்ன? diameter of the sun. அப்ப d இது b வெச்சுக்கோ. சரியா? நான் டீச் பண்றப்ப இந்த d b மாத்தி போட்டுப்ப நீ அத பத்தி கவலைப்படாத. நமக்கு தேவை என்ன? இந்த ஆங்கிள் இன்டு இந்த சைடு வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப நான் d diameter வந்து எப்படி எழுதிக்கலாம்? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1.496 into 10 to the power of 11 into இந்த angle எவ்வளோ? 1290 seconds. seconds minutes மாத்துறதுக்கு என்ன பண்ணுவ? divided by 60. very good. இப்போ minutes ஆயிடுச்சு. minutes வந்து டிகிரிக்கு மாத்த என்ன பண்ணுவ? divide by 60. very good. இப்போ ரேடியனா மாத்தணும் ஃபைனலி. pi by 180. அப்ப 3.14 divided by 180. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண வேலை முடிச்சு. 1.49 into 1920 into 3.14 divided by 3600 divided by 180. ஓகே. ஃபைனல்ல கிடைக்கிற ஆன்சர் வந்து 12. அப்ப 1.386 into 10 to the power of 9 மீட்டர். செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா? கரெக்ட் சார். கொஞ்சம் சத்தமா பேசுங்கடா. ஏன் இப்படி டல் அடிக்கிறீங்க? கரெக்ட். थैंक यू. சார் மினிட் எப்படி சார் ரேடியனா மாத்தலாம்? நல்லா பாரு தம்பி. மினிட் ரேடியனா மாத்துறது என்ன பண்ணிட்டேனா? நல்லா பாரு. 1 நான் மினிட் ரேடியனா மாத்தல. நான் செகண்ட்ல இருந்து வரேன். 1 செகண்ட்னா 1/60 மினிட். கரெக்ட்டா? 1 மினிட் அப்படினா 1/60 டிகிரி. 1 டிகிரினா pi by 180. கரெக்ட்டா? அப்ப நான் இதுல இருந்து வரேன். 1 டிகிரிக்கு பதிலா 1/60 மினிட்னு போட்டுக்கலாமா? கரெக்ட்டா? 1/60 மினிட். and 1 minute க்கு பதிலா 1/60 டிகிரி போட்டுக்கலாமா? 1 டிகிரிக்கு பதிலா pi by 180 ரேடியன். புரியுதா? இந்த கால்குலேஷன் தான் இங்க பண்ணிருக்கோம். 1/60 1/60 3.14 by 180. புரியுதா? நீங்க ஏன்டா இவ்வளவு மெதுவா பேசுறீங்க? மைக்ல தூரம் வச்சுக்கிட்டு மண்டேனால தூரம் போயிட்டீங்களா? ரொம்ப